கேஎஸ்மா வந்து பாய் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஏதோ வேலை போல இருக்கு. ஹாய் கேஎஸ்சி வணக்கம். ஹாய் சிஎஸ் ஓகோ வணக்கம். சிஎஸ் அண்ணனையும் காணும், கேஎஸ்மாவையும் காணும். முல்லைப்பூ எப்படி இருக்கு? முல்லைப்பூ எப்படி இருக்கு? முல்லைப்பூ வந்து ஒரு வரையும் போயிடுச்சுப்பா. ஹாய் செல்லம்மா வணக்கம். கீர்த்திமா சொல்லிக்க முருகன் நாய் நேர் வணக்கம். மறுபடியும் செயற்கை பல் பொறுத்த விளையாட்டு இல்லை அண்ணா, அதை திரும்பி அதை போட்டு குடஞ்சி அதை எடுக்கிறதுக்கு எனக்கு பயம் இருக்கு, அதனால் அப்படியே விட்டுட்டேன் அண்ணா. டுடே சாஸ் சூப்பர், ரொம்ப சோசி கீர்த்தி தங்கப்பில் மிக்க சந்தோஷம். முத்து நான் நலம் சாப்பிட்டேன் தங்கச்சி முருகனே சொல்லியிருக்காங்க. முருகன் அண்ணா சகோதரி நீங்களும் உங்கள் தங்கையும் சேர்ந்து போடுற வீடியோ சூப்பர் காமெடி, ரொம்ப சந்தோஷம் வேல்முருகண்ணா, மிக்க சந்தோஷம். கீர்த்தனா தங்கச்சி வாங்க, இனிய வணக்கம். நல்லா இருக்கும் அந்த பாட்டு, என்ன இன்னைக்கு அந்த பாட்டே தோண்டிகிட்டே இருக்கு. சாப்பிட்டாச்சா சகோதரி? சாப்பிட்டேன் வேலுமுருகன், நான் சாப்பிட்டேன். செல்லம்மா வந்த 4 கமெண்ட்டு, அதில் சிஎஸ்ஓக்கு போட்ட கமெண்ட் படிக்கல, ஏன் செல்லம்மா? கேஸ்மா ஏன் கேஸ்மா? நானே ரொம்ப கவலையில் இருக்கேன், நீங்களும் ஏன் கேஸ்மா படுத்துறீங்க? உங்களோட கமெண்ட்டை படிக்காமல் நான் யார் கமெண்ட்டை படிக்க போகிறேன்? தெரியாத மாதிரியே இப்படி பண்ணுறீங்களே, கஷ்டப்படுத்துறீங்க பார்த்தீங்களா? 13 லைக்கு, ரொம்ப சந்தோஷம் கேட்டீமா, பாடுங்க. ஓகே ஹாய் சிஸ்டர் சூப்பர், வாங்க மாதிரிப்பன் சூப்பர் வணக்கம். ஹாய்மா. மருமகள் என்ன பண்ணுறாங்க? அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க வேல்முருகண்ணா. செல்லம்மா வணக்கம். பல் மருத்துவர் நல்ல மருத்துவர் எப்படி கண்டுபிடிப்பது தோழி? உங்களுக்கு தெரியும் அண்ணா, உங்களுக்கு தெரியாதா அக்னியண்ணா? எனக்கு கீர்த்தனா சகோதரி வணக்கம். ஸ்டிக்கர் போட்டு அருமை, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஏனம்மா கமெண்ட் படிக்கல? தெரியாமல் போயிருக்குண்டி, தெரிஞ்சா விடுவாங்க. குட் நைட் பாய். குட் நைட் கீர்த்தி தங்க ப்ளஸ் சாப்பிட்டீங்களா? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? முருகன் நான் வந்து சாதம் சாப்பிட்டேன்னா. முருகா நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்னிடம் நல்லா பேசுவான், அவனுக்கு வீட்டில் பார்த்து கொண்டே இருந்தார்கள் சில மாதங்களாக. ஆனால் அவன் அந்த பெண்ணை மறக்க முடியல, வருத்தப்பட்டு கொண்டே இருந்தான். என்ன என்று கேட்டேன். அந்த பெண் வீட்டில். ஓகே கவலை வேண்டாம் சகோதரி, இதுவும் கடந்து போகும் சகோதரி. ஆமாம் வேல்முருகன், ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. என்னதான் செஞ்சுருந்தாலும் கொஞ்சம் கவலை மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அதாவது ஓரளவு நார்மலாக ஒரு 3000 ஒரு 4000 அந்த மாதிரி போயிட்டா கூட மனசு நிம்மதியாக இருக்கும் எனக்கு. ஓகே கவலை வேண்டாம் சகோதரி, இதுவும் கலந்துரும். சரியா சரி, உங்கள் சிரிப்பு அழகு. கீர்த்தி தங்க ரொம்ப நன்றி செல்லும். அவங்க சிக்கன் கமாண்ட் படித்த போது அந்த கமாண்ட் விட்டுட்டாங்க. உங்களுக்கே தெரியும்ல, தெரிஞ்சு விடுவேன் நான். அது உங்களோட கமெண்ட்லாம் விடுவேண்ணா, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹாய் அக்கா வாங்க வணக்கம். தம்பு ஹைடி சாமி வாடி தங்க வணக்கம். இரவு வணக்கம். ஹாய் வணக்கம் வாங்க வணக்கம். முத்து ரமேஷ் முத்து ஹாய் வணக்கம். வேலுமுருகன் சோக வணக்கம். ரமேஷ் சோக வணக்கம். என்னை மட்டும் கேட்குறீங்க, அதான் உங்களை கேட்டேன் என்ன சாப்பாடு என்று. சேரி முருகனை நான் கேட்டேன், அதனால ஒன்றும் இல்லைண்ணா. சரி விடுங்க, கேஸ் என்ன திரும்பவும் எழுதுங்க. எனக்கு ஸ்டிக்கர் போட்டாருமே சகோதரி, மிக்க சந்தோஷம் அண்ணா. லவ் வித் மீ. புதிய உறவுகளுக்கு உங்கள் கருப்பு விலை சார்ஜ் தெரியாது தாயே. நாளைக்கு கருப்பு விலையில் போகலாம். என்ன யாகு சொல்லுவோம். வணக்கம் கேஷ்மா சொல்லியிருக்காங்க. முருகா பாருங்க, புதிய உறவுகளுக்கு உங்கள் கருப்பு விலை சார்ஜ் தெரியாது தாயே. ஓகே மணப்பாறை வேலைக்கு. ஹாய் ரமேஷ்மா எப்படி இருக்கீங்க? தோகுமலையிலேருந்து இன்னும் மணப்பாறைக்கு வரீங்க அப்படிதானே? தோழி இஷ்ட தெய்வத்திடம் புது பல்லு தாருங்கள் என்று முறை வேண்டினால் அவர் புது பல்லு கொடுத்து அருள் செய்து வழங்குவாரா தோழி? அக்னியண்ணா அப்படிதானே நம்ம சின்ன பிள்ளையில பண்ணுவோம். ஏன் பல்ல வச்சுக்கிட்டு ஓம் பல்லத்தா, ஏன் பல்ல வச்சுக்கிட்டு ஓம் பல்லத்தான்னு நம்ம வந்து கூரை மேலே தூக்கி போடுவோம்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்களாம் அது பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே அண்ணா? அக்னியண்ணா நீங்கள் பண்ணியிருப்பீங்க தானே? நாராயணா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ரமேஷ் முத்துமா. வாங்க ராஜ்குமார் அண்ணா. நாராயணா